இந்த பணத்தை எவன்டா கண்டுபிடிச்சான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி ஒரே நசுக்கா நசுக்கிடுவேன். மச்சான் மச்சான், ஏன் மச்சான் ஒய் திஸ் கொலவெரி? பின்ன என்னடா, எவனோ எப்போ ஒருத்தன் கண்டுபிடிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களையும் கேரட் கட்டின குதிரை மாதிரி பணத்துக்கு பின்னாடியே ஓட வச்சிட்டானே. நம்ம எல்லாரும் வாழ்றதை விட பணத்துக்கு பின்னாடி ஓடுறதாண்ட பெருசா இருக்கு. ஆமா மச்சான், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு இந்த பணம் மட்டும்தான் பிரச்சனை சாமி. மச்சான் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறியா? என்ன சாமி? இப்ப பிரச்சனை பணத்துக்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான் இருக்கு. என்ன சாமி சொல்ற? ஆமா மச்சான், இங்க பாரு, பணத்துக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. பணம் உங்ககிட்ட கும்பிடு போட்டு கியூல நிக்கணும்னா உனக்கு ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும், பொய் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் லஞ்சம் வாங்க தெரிஞ்சிருக்கணும். இங்க பாரு, பாவம் பண்ண யோசிக்காம பஞ்சமகா பாவம் பண்ண துணிஞ்சவனா இருக்கணும். இதெல்லாம் பண்ணா பணம் உங்ககிட்ட வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். மச்சான் இதோ பார், நீ உட்கார்ந்து இருக்கிற அந்த சீட் இருக்கே, இது எப்பேற்பட்ட சீட்டு தெரியுமா? இந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு நீ போடுற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் பணமா குமியும் மச்சான். புதையல் கிடைச்ச மாதிரி அல்லல்ல குறையாம பணம் வந்துகிட்டே இருக்கும். டேய், பணம் மட்டும் வராதுடா, அதோட சேர்த்து பாவமும் வரும். சொன்னேன்ல, இதான் உன்னோட பிரச்சனை. நீ இப்படி நேர்மை பெருமை எருமைன்னு பேசிட்டு இருந்தேனா இந்த மாதிரி பஞ்சப்படம் தான் பாடிட்டு இருக்கணும். சாமி, நான் கனவு காண்ற வாழ்க்கைக்கு எனக்கு பணம் தேவைதான். ஆனா அதுக்காக உழைக்காம குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. நேர்மையான வழியில போய் நியாயமா கிடைக்கிற பணம் கிடைச்சா போதும் எனக்கு. மச்சான் சொல்ல கேளுடா. போதும், நிறுத்து. என்ன பிரபுவா இருக்க விடு, அந்த ஏகாம்பரமா மாத்திராத, சரியா? நீ திருந்த மாட்ட மச்சான். யார் மச்சான்? தமிழத்தை இந்த நேரத்துல எது கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க அத்தை. மருமகனே, ஆதிர வீட்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவ அவசரமா கிளம்பி போனான்னு சொன்னல. ஆமா அத்தை, அதுக்கு என்ன? ஆதிர மறுபடியும் திரும்பி வந்துட்டா. ஆஹா, அப்படியா? அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல போல இருக்கு, நல்லதா போச்சு. மருமகனே, ஆதிர வந்ததை நினைச்சு சந்தோஷப்படாத. ஆதிர தனியா வரல, அவளோட அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. என்னத்த சொல்றீங்க? ஆமா மருமகனே, அவங்க 3 பேருமே இனிமே இங்கதான் தங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன மச்சான்? மருமகனே, பொதிமாடு பாரத்தை சுமக்கிற மாதிரி நீ இந்த குடும்பத்தையே சுமந்துகிட்டு இருக்க. ஏற்கனவே நானும் என் மகனும் பாரமா வந்திருக்கோம். இப்ப என்னடானா ஆதிர அவ குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்கா. இத்தனை பேரையும் நல்லபடியா பாத்துக்கணும்னா நீ என்னதான் செய்வ? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ஆனா உனக்கு கஷ்டமே வாழ்க்கையா வந்திருக்கே. நீ என்னதான் செய்வ மருமகனே? அத நினைச்சாதான் எனக்கு அழுகையா வருது. அத்தை, நீங்க அழுவாதீங்க. ஆதரை என்ன நினைச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? நீங்க அழுவாதீங்க, நான் இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வரேன். ஆதரை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரி மருமகனே, வா வா. மருமகனே, இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு ஆதிமா கிட்ட சொல்லிடாத, அப்புறம் ஆதிமா என்கிட்ட கோவப்படுவா. நான் என் மனசு கேட்காம உன் நல்லதுக்காக தான் போன் பண்ண மருமகனே, பாத்துக்கோ. சரிங்க அத்தை, நான் சொல்ல மாட்டேன். சரி மருமகனே, வா வா. சரி. என்ன மச்சான், ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா. என்ன? ஏற்கனவே கழுத்து அளவுக்கு வெள்ளம் போயிட்டு இருக்குன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். இப்ப அது தலைக்கு மேல போற அளவுக்கு ஆதிர ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கா. என்ன மச்சான் சொல்ற? சிஸ்டர் என்ன பண்ணாங்க? ஆதிரோட அம்மா ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதனால ஆதிர, அவங்க அப்பா அகல்யா, ஜெகன், அவங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. நான் போய் என்னன்னு பாக்குறேன். மச்சான் மச்சான், கமிஷனர் மீட்டிங் இருக்கு மச்சான். அதுக்குள்ள வந்துடுறேன்டா. ஆதிர எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பா. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். மச்சான் மச்சான் இரு மச்சான். இவரு கோவப்படாம நிதானமா பேசு. மறுபடியும் சண்டையை போட்ட அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு இன்னொரு தடவை ஹனிமூன் போகணும் பா. ஐயோ, ஒரு தடவை ஹனிமூன் போயிட்டு வந்ததே போதும்டா சாமி. உடனே கிளம்பி வரேன்னு சொன்னானே, இன்னும் ஆளை காணோம். என்ன பண்றான்னு தெரியலையே. ஒருவேளை மனசு மாதிரி ஆபீஸ்லயே உட்காந்துட்டானோ? கஞ்ச பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இந்நேரம் அலறி அடிச்சு வந்திருக்கணுமே அவன். வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான்.
அது நம்ம சிரிச்சா சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு, டென்ஷனா வராரு. ஒருவேளை அப்பா அகல்யா ஜெகனை கூட்டிட்டு வந்தது இவர் தெரிஞ்சு வந்திருப்பாரோ? என்னங்க? பேசாத ஆதிர. நீ பண்ற எதுவுமே கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. யாரை கேட்டு உன் இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்க இப்படி? என்னங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? போங்கங்க. வேண்டாம் ஆதிர. நான் இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள வேண்டாங்கிறீங்க? ஐயோ, கவுக்குறாளே, கெஞ்சி கெஞ்சி கவுக்குறாளே. இங்க பாரு, நான் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். உங்க கோவத்துல நியாயம் இருக்குங்க, அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாம கேளுங்களேன். என்னன்னு சொல்லு. நான் என் அப்பாவையும் அகல்யா ஜெகனையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உங்களை ஒரு வார்த்தை கேட்காம பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரிஞ்சா உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். நான் பண்ணதுதான் நியாயம்னு நீங்களே ஒத்துப்பீங்க. கடையை கொடுத்ததுல இருந்து சித்தி அப்பா கிட்ட பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கடை போனது கூட எனக்கு கவலை இல்ல, குடும்ப செலவுக்கு ஏதாவது பண்ணுங்க, பிச்சை எடுத்தாவது பணத்தை கொண்டு வாங்கன்னு ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. அவங்க அப்படி ஒரு வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறம் என் அப்பாவை எப்படிங்க அங்க இருக்க வைப்பேன்? அதான் வேற வழி இல்லாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஆதிர. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம பண்ணது ஏன் தப்புதான். ஆனா அப்பா கஷ்டத்தை பார்த்ததும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உடனே அப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு வரணும் தான் எனக்கு தோணுச்சே தவிர அப்போ உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்லாம் எனக்கு தோணவே இல்ல. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேங்க. ஆதிர, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப, நான் எப்படி நம்புறது? ஏற்காடுக்கு ஹனிமூன் ட்ரிப் போனப்போ நான் சொன்னதை எதையுமே நீ கேட்கலையே. என் பேச்சதான் நீ மதிக்கவே இல்லையே. இப்ப மட்டும் உன்னை என்னால எப்படி நம்ப முடியும்? ஏங்க, அது போன வாரங்க, இது இந்த வாரம். இந்த வாரமா? ஆமாங்க. இப்ப நான் சொல்றேங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பேங்க. ஐயோ, வாயெல்லாம் பொல்லா நிக்கிறானே, மண்ண கவிட்டானே. இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது போதும். அப்ப என் அப்பா அகல்யா ஜெகன் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல.